மனிதனும் தெய்வம் ஆகலாம். இன்று இறந்தவர்களை தெய்வமாக நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். உயிருடன் இருக்கும் நாமே தெய்வம் ஆகலாம். ஒரு சிறு கற்பனை கதை. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் என சாந்தி நிலையம் படத்தில் ஒரு பாட்டு வரும். அதுபோல் ஒரு நாள் கடவுள் ஓரிடத்தில் மக்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அனைவரும் அவரிடம் வேண்டும் வரம் கேட்டு பெறுகிறார்கள். அதில் ஒரு நாத்திகர் கடவுளிடம், நீங்கள் எனக்கு ஒன்றும் வரம் தர வேண்டாம், உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க, நான் தருகிறேன் என்று சொல்கிறான். கடவுளும் சிரித்து கொண்டே அவனிடம் மனிதர்களின் இதயத்தை துடிக்க வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவன், என்னால் என் இதயத்தையே துடிக்க வைக்க முடியாது, அதுவாக துடித்து கொண்டு இருக்கிறது. அதனால் எளிதாக என்னால் செய்ய முடிந்த வரம் கேளுங்கள் என்கிறான். சரி என்ற கடவுள், நீ இன்று முதல் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்க அவனும் சம்மதிக்கிறான். மறுதினம் முதல் அனைவருக்கும் அவன் நல்லது செய்ய ஆரம்பிக்கின்றான். இவனால் நல்லது பெற்ற அனைவரும் இவன் நாத்திகன் என்பதையும் மறந்து இவனை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் இவனுக்கு மிக உடல்நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறான். ஆஸ்பத்திரியில் இருக்கும் அவனை காண ஊர் மக்கள் அனைவரும் வருகிறார்கள். வந்து அவனிடம், உங்களுக்கு உடல் நலமில்லை என்று கேள்விப்பட்டதும் எங்கள் இதய துடிப்பே நின்று விட்டது போல இருந்தது. உங்களுக்கு நலமாக வேண்டும் என்று எங்கள் இதயம் துடித்து கொண்டு இருக்கின்றது என்று அழுது கொண்டே சொல்கிறார். அப்போது கடவுள் அவன் முன் தோன்றி, பார்த்தாயா, உன்னாலும் இவர்கள் இதயத்தை துடிக்க வைக்க முடிகிறது பார்த்தாயா என்று கேட்க அவன் கடவுளை உணர்ந்து, இறைவா, எனக்கு நல்ல பாடம் கற்பித்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க அவரை வணங்குகிறான். ஆம், பிறருக்கு நாம் நல்லது செய்தால் நாமும் கடவுளாகலாம்.